வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். மீனம் ராசி பலன். பிப்ரவரி 2024. இந்த மாதம் நல்ல வருமானம் இருப்பதால் உங்கள் நிதிநிலை மேம்படும், நிம்மதியாக இருப்பீர்கள். தொழில் துறையிலும் இந்த மாதம் நல்ல பலன்களை தரும். குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும். சில சமய காரியங்களை வீட்டில் செய்து முடிக்கலாம். திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும். அதே வேளையில் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் காதல் இருக்கும். மாணவர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முயற்சிக்க வேண்டும். வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும். மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் 10ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் நிபுணத்துவம் பெறுவீர்கள். உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள். இருப்பினும் இடையில் ஒருவருடன் கிசுகிசுப்பீர்கள். உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஒருவரை நீங்கள் காதலிக்கலாம். எண்ணங்களில் மூழ்கி உங்கள் வேலை கெட்டுப் போகலாம். இதில் கவனமாக இருங்கள். முதல் மற்றும் 7ஆம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் ஏற்படும் என்பதால் வியாபாரம் செய்பவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டி வரும். உங்கள் வணிகம் தொடர்பாக உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழலாம். அவற்றை சரியான நேரத்தில் அகற்றவும். இது உங்கள் உறவுகளை நன்றாக வைத்திருக்கும். சூரியனும் புதனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உருவாக்கி உங்கள் 5ஆம் வீட்டில் பார்வை இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். நீங்கள் நினைத்ததை விட சிறந்த பலன்களைப் பெறலாம். இந்த நேரம் திரும்பி வராது மற்றும் உங்கள் தேர்வு நேரம் வரவிருப்பதால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எதை படித்தாலும் அதை விரைவில் மனப்பாடம் செய்து புரிந்து கொள்வீர்கள். இது தேர்வில் நல்ல முடிவுகளைத் தரும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதம் மகத்தான வெற்றியைப் பெறுவார்கள். குரு பகவான் மாதம் முழுவதும் 2வது வீட்டில் இருப்பார். இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பின் உணர்வு இருக்கும். ஒருவருக்கொருவர் நல்லிணக்கம் இருக்கும். அனைவரும் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அவருடைய புத்திசாலித்தனத்தை அறிந்து அவரைப் பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள். மாதத்தின் நடுப்பகுதியில் 5ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தாக்கம் உங்கள் உறவில் தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் 7ஆம் வீட்டைக் கெடுப்பதால் நேரம் சற்று பலவீனமாக உள்ளது. பரஸ்பர பதற்றம் அதிகரிக்காமல் சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மாத தொடக்கத்தில் 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 11ஆம் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடும். 11ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் அவரால் உங்கள் சில செலவுகள் நிலையானதாக இருக்கும். இருப்பினும் மறுபுறம் குரு பகவான் மாதம் முழுவதும் 2வது வீட்டில் தங்கி செல்வத்தை குவிக்கும் போக்கை அதிகரிக்கும். வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கும். மாத தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்களின் 12ஆம் வீட்டில் நிலைத்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். இது மட்டுமல்லாமல் ராகு உங்கள் முதல் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களைப் பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம். இதுவே நீங்கள் நோய்வாய்ப்படுவதற்கான காரணமாக இருக்கலாம். உங்கள் உணவை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். பரிகாரம்: நல்ல தரமான மஞ்சள் புஷ்பராகம் ரத்தினத்தை தங்க மோதிரத்தில் அமைத்து வியாழன் அன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும்.